ஹாய் காய்ஸ், என்னங்க சென்னை அணி தோத்துச்சு. எல்லாம் கண்டிப்பாக வருத்தத்து தான் இருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க. 7-4 ஜெயிச்சிருக்காங்க. ஐபிஎல் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சென்னை அணி 7 மேட்ச்சில் 4 வெற்றி பெற்றிருக்காங்க. சூப்பர் தான். அடுத்து 7-4 வெற்றி பெற்றால் நம்ம சென்னை அணி ஈஸியாக ப்ளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபைடு ஆகிடுவாங்க. அது உறுதி ஆகிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓம் கிரவுண்டில் சென்னை அணியை வீழ்த்த இது வரைக்கும் எந்த அணியும் வீழ்த்தலை. அதனால் இப்போ வர அடுத்த 3 போட்டியுமே ஓம் கிரவுண்டுங்க. தொடர்ந்து அந்த 3 ஜெயிச்சிச்சின்னா ஈஸியாக நம்ம உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் சென்னை அணி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சென்னை அணிக்கு தோல்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டிங் சொல்லாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் நிறைய மலமலன்னு விக்கெட்டை வீழ்த்திட்டாங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரச்சின் ரவீந்திரா ஃபார்மே இல்லை போல் இருக்குங்க. கோல்டன் டக் அவுட் ஆகிட்டார். அவர் ஸ்டார்டிங் ஏதோ 2 மேட்ச் நல்லா ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எதுவும் அவர் சரியாக பண்ணல. மெயின் காரணமே சென்னை அணியோட ஓப்பனிங் எதுவும் சரியில்லைங்க. ஏன்னா ரகானே போடுறாங்க, கைக்வாடு வராரு, மாற்றி மாற்றி இறக்கி விட்றாங்க. இரண்டுமே எதுவுமே செட் ஆகலை. ஓப்பனிங் ரொம்ப குறியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா அதிரடி ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 200+ ஸ்கோர் போயிருந்தால் ஈஸியாக நம்ம வின் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் அடித்தாங்க. அதுவும் தோனி லாஸ்ட்டில் வந்து அடிக்கலாம், அந்த 2 கூட போயிருக்காது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரச்சின் ரவீந்திராவை ட்ராப் பண்ணிவிட்டு மொயின் அலி ஆல்ரெடி டீமில் இருக்கார். அவரை ஓப்பனிங் போடலான்னு சொல்லிட்டு ஃப்ளெமிங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் விட்டுருக்காரு பதிவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மொயின் அலி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தாங்க, ஒரு ரைட் ஹேண்டர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, மொயின் அலி நல்லா ஓப்பனிங் ஆடுறவர் தாங்க. ஏன்னா இங்கிலாந்து கூட ஒரு காலத்தில் ஓப்பனிங் பண்ணவர். அப்புறம் டொமஸ்டிக் மேட்ச்லாம் நிறைய பிக் பேஷ் லீக்லாம் நல்லா ஓப்பனிங் பண்ணி ஆடி இருக்காரு, ஆஸ்திரேலியன் பிக் பேஷ் லீக்லாம். அதனால் அவரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா 20 பந்துக்கு 30 ரன் அடித்தார். நல்லா பேட்டிங் டச்சில் இருக்கார். அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டால் அவர் ஒரு அதிரடி ஆடி ஒரு 30 பந்துக்கு 50-60 அடிச்சுட்டு போயிட்டார்னா நம்ம அந்த பவர் பிளேயர் ரன் ஏற்றிட்டா போதும். மிடில் ஆர்டர் நம்ம கன் மாரி இருக்காங்க. ஏன்னா சிவன் துபே, தோனி, ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு மிடில் நல்லா இருக்காங்க பிளேயர்ஸ். கண்டிப்பாக எல்லா மேட்சும் 200+ ஸ்கோர் அடிக்கலாம். அதனால் மொயின் அலி ஓப்பனிங் போடலான்னு சொல்லிட்டு ஃப்ளெமிங் ஒரு எடுத்திருக்க முடியும். நல்லது தான் நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்த மந்தோட லாஸ்ட் அவர் அதோட போயிடுறான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அவரோட நேஷ்னல் டியூட்டிக்கு போயிடுறாரு. அதுக்காக பதிலாக ரிச்சர்ட் கேல்சன் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அவர் எப்போ நம்ம சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ண போகிறாருன்னா கண்டிப்பாக இந்த வர டியூஸ்டே அவர் கன்ஃபார்ம் சென்னை அணியில் ப்ராக்டிஸ் கேம்பில் இணைய போகிறாருன்னு தகவல் வெளியேறிச்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கரெக்டாக ஒரு 23-23 தான் 24th வராரு. அவர் வரத்துக்கும் முஸ்தபிசுர் ரஹ்மான் கரெக்டாக நம்ம ஹோம் மேட்ச் வந்து 3 மேட்ச் விளையாட்டு அவர் நேஷனல் டியூட்டிக்கு போயிடுவார். அதனால் வந்து 24 வந்தார்னா ஒரு வாரம் நம்ம சென்னை அணி கூட ஸ்பெண்ட் பண்ணார்னா டைமு அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டார்னா கண்டிப்பாக ஒரு முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக அவர் தான் பிளேயிங் லெவல்ஸில் எடுப்பாங்க. அது இல்லாமல் அவரோட போலிங் பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல டால் பவுலருங்க. ஏக்கர் சூப்பராக போடுறாரு, டெத் பவுலரு. கண்டிப்பாக முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் நல்லா இருப்பார். என்ன ஒன்று ஒரு ரைட் ஆர்ம் பவுலர், அதுதான் ஒரு முஸ்தபிசுர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் சென்னை அணியில் இல்லாத ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு குவாலிஃபயர் ஆகிற அளவுக்கு இந்த ஓம் மேட்ச் 3 மேட்ச் ஓரளவுக்கு குவாலிஃபயர் அளவுக்கு போயிட்டா அதுக்கு மேலே செமியில் போனால் ஓரளவுக்கு பார்த்துக்கலாங்க. நம்ம டீம் தோனி இருக்கார், அவர் பார்த்துப்பார். அதனால் கண்டிப்பாக ரிச்சர்ட் கேல்சனோட போலிங் பார்க்கறதுக்கு எல்லாமே ஆவலாக இருக்கும். கண்டிப்பாக நானும் ஆவலாக தான் இருக்கேன். எத்தனை பேராக ரிச்சர்ட் கேல்சன் பற்றி தெரியும், அவரோட போலிங் பார்த்துருக்கீங்க, அவரோட ஸ்கில்ஸ் என்னென்னு நீ நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.